மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல ஒரு பெரிய சிலை கம்பீரமா நிற்கும். இது வேற யாரும் இல்ல, மனுநீதி சோழன். ஒரு பசுமாடு நீதி கெட்டதுக்கு தம் மகனையே தேர் செலுத்தி கொன்று நீதி வாங்கி கொடுத்ததால் தான் இவர் மனுநீதி சோழன் என்று பெயர் பெற்றார். இந்த கதையில ஏதாவது நியாயம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? இவரோட கதை அப்படி என்னன்னு பார்க்கலாம். பிபிகே ஐடியாலஜி. மக்களே, இது நமக்கான நேரம். சோ கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாமா? மனுநீதி சோழன் திருவாதுரை தலைநகராக கொண்டவர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தவர். இவர் ஒரு சோழ மன்னர் அப்படின்னும் சொல்றாங்க. மனுநீதி சோழன் தன் மக்களை நல்ல முறையில் ஆட்சி செஞ்சு வந்த காலத்துல அவருக்கு மகன் இல்ல அப்படின்னு ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் தவத்துக்கு அப்புறம் கிடைச்ச தன் மகனுக்கு வீதி விடங்கன் அப்படின்னு ஒரு பேர் வைக்காரு. இந்த வீதி விடங்கன் நன்கு வளர்ந்து இளமை பருவத்தை அடைகிறான். இந்த வீதி விடங்கன் என்னும் இளவரசன் ஒரு நாள் மிக வேகமாக தேரை செலுத்தி அரண்மனையை நோக்கி புறப்பட்டார். அப்படி வேகமா போயிட்டு இருக்க அதே நொடியில ஒரு பசுமாட்டின் கன்றுக்குட்டி துள்ளி குதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு. இப்படி ஒரு கண்ணுக்குட்டி அழகா துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்குன்றது தெரியாம வேகமா போயிட்டு இருக்க தேரையும் கட்டுப்படுத்த முடியாம கண்ணுக்குட்டி மேல தெரியாம மோதி அந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா தேரோட சக்கரத்திலே நசுங்கி தன் தாய் முன்னாடியே துடித்து இறந்தது. இத பார்த்த தாய் பசுவானது தன் மகனுக்கு நீதி கேட்டு அரண்மனையை நோக்கி போய் மன்னரை கூப்பிடுறதுக்காக அரண்மனை வெளியே கட்டியிருக்க மணியை ஓங்கி அடிக்குது. சோ இந்த பெல்லோட சவுண்டு கேட்டவுடனே மன்னன் அதிர்ச்சி அடைஞ்சு ஓடி வரான். ஏன்னா ஆட்சியில யாருக்காவது குறை இருந்தா இந்த மணில சத்தம் எழுப்பணும் அப்படின்னு மன்னரோட ஆணை. ஆனா பல வருடமாவே இந்த மணில இருந்து ஓசை வராததுனால மக்கள் நல்லாட்சி பெறுவதா மன்னன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு என்னடா சத்தம்னு அதிர்ச்சி அடைஞ்சு ஓடி வந்து பாக்குறப்போ அங்க ஒரு பசு தன் கண்ணுக்குட்டியை இழந்து கண்ணீர்ல இந்த மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா மன்னர் இந்த விஷயத்த பத்தி கேட்டு தெரிஞ்ச உடனே கண்ணுக்குட்டிய தன் மகன் தான் தேரேத்தி கொண்டிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் தன் மகனுக்கு அதே தண்டனையை வழங்கணும்னு முடிவெடுத்தான். தன் மகனோட உயிரையும் அதே மாதிரி கொடுத்தா தான் அந்த தாய் பசு அனுபவிக்கிற அதே ஃபீல இவனை பெத்தெடுத்த அவன் தாயும் அனுபவிக்கணும் அப்படின்னு அவனை அதே தேர் சக்கரத்துல ஏத்தி கொல்றதுக்கு ஆணையிடுறான். ஒரு பசுமாடு நீதி கெட்டதுக்கு தம் மகனையே தேர் செலுத்தி கொன்று நீதி வாங்கி கொடுத்ததால் தான் இவர் மனுநீதி சோழன் என்று பெயர் பெற்றார். ஸோ இப்படிதான் பாடல் குறிப்புகளும் இவரை பத்தின கதைகளும் இருக்குது. ஸோ இந்த கதை எந்த அளவுக்கு உண்மையா இருந்தாலும் இந்த கதையில ஏதாவது நியாயம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? இவருடைய மகன் ஒரு கண்ணுக்குட்டிய தெரியாம தான் கொண்டிருப்பாரு. ஒரு முல்லை செடி படர்வதற்கு தன் தேரையே கொடுத்துட்டு போன பாரிவள்ளல் பத்தின கதையெல்லாம் நம்ம எவ்வளவோ படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்துல வாழ்ந்த ஒருத்தர் தேரை ஏத்தி கண்ணுக்குட்டிய வேணும்னே கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. இது கதை ரீதியா குழந்தைகளுக்கு நல்ல கதையான்னு கேட்டா தவறிழைத்தால் அது யாராக இருந்தாலும் தண்டிக்கலாம் அப்படின்றதுக்கு நல்ல எடுத்துக்காட்டான கதை தான். ஸோ இந்த பசுமாட்டுக்கு நடந்த மாதிரி வருங்காலத்துல குழந்தைகளுக்கோ வேற யாருக்குமே எதுக்குமே நடக்காத மாதிரி வேணா பாத்துக்கலாமே தவிர தெரியாம செஞ்ச தப்புக்கு ஒரு உயிரையே கொண்டு நீதி வாங்கணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லையே. சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். சிலப்பதிகாரம் பாடல்ல வரக்கூடிய வழக்குரை காதையில இந்த பாட்டு வருது. அப்படியே பெரிய புராணம் எடுத்து பார்த்தோம்னா திருவாரூர் திருநகர சிறப்புலையும் இப்படி ஒரு பாடல் இருக்குது. மகாவம்சா த கிரேட் குரோனிக்கல் ஆஃப் சீலோன் அப்படின்ற ஒரு புக்ல கூட இவரை பத்தின குறிப்புகள் இருக்குதாம். இந்த மனுநீதி சோழர் பற்றி ஒரு கல்வெட்டோ இல்ல செப்பேடுகளோ இல்ல. ஆனா இவரை பத்தி புகழ் பாடுற பாடல் மட்டும்தான் இருக்குது. பட் இந்த மாதிரியான தண்டனை கரெக்டா இல்ல இதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒப்பீனியனை நீங்களே சொல்லுங்க. மக்களே, இது நமக்கான நேரம். தேங்க்யூ.